ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷனுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் டாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், டோட்டல் ஸ்கூல் காட்டும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தூத்துக்குடியில் இருக்கிறீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து செக் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஹோம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹோம் கொடுத்துட்டு உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22 ஏப்ரல் 2024 11 AM. ஸோ இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் எண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 20 மே 2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோகிராஃப் இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இருக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே இருக்கணும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பாக இருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்ட்னர் தேவைப்படக்கூடியது. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியணும்னா மோர் டீட்டெயில்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபார்மெட்டில் அந்த இமேஜ் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடான டவுட்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதையும் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இதை கொடுத்து நீங்கள் நியூவாக வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 விதமான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண தேவை இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ், பேரண்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ், செலக்ட் ஸ்கூல். ஸோ இந்த 5மே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து அந்த குழந்தையின் பெயர், பாலினம், ஸோ இந்தமாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய சென் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள பிறந்த குழந்தைகளை மட்டும் தான் நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஆர்டிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து 1/8/2020 டு 31/7/2021. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தாங்கன்னா அவங்க வந்து எல்கேஜிக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 1/8/2018 டு 31/7/2019 இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து உங்களால் வந்து ஆர்டிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் கிளாஸ் அஸ் பர் டிஓபி. இந்த இடத்துல வந்து எல்கேஜி ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாங்கிறது வந்து ஷோ ஆகும். டேட் ஆஃப் பர்த் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அது வந்து ஷோ ஆகாது. இப்போது நம்ம வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நேம் ஆஃப் த சைல்டு, குழந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த குழந்தையோட பேர் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குழந்தையோட பேர் வந்து டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஃபீமேல், அதையும் வந்து பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்டது அர்த்தப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணுறப்ப இருந்தால் ஃபஸ்ட்டு மந்த்து போடணும், அதுக்கப்புறம் டேட் போடணும், அதுக்கப்புறம் இயர் போடணும். ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் டேட்டை ஃபஸ்ட்டு மந்த்து செகண்டுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி போட்டுக்கிறாதீங்க. ஸோ அதில் தெளிவாக போட்டிருக்கு. எம்எம்னா மந்த்து, டிடினா டேட்டு, ஒய்னா வந்து இயரில் வரும். ஸோ அதை கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜியாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டான்னு சொல்லி ஷோ ஆகும். இல்லைன்னா அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு. ஸோ அந்த டேட்டையும் வந்து கரெக்டாக வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இயர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கிளாஸ் அஸ் பர் டிஓபியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாங்கிறது வந்து ஷோ ஆயிரும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ எல்கேஜி வந்து ஷோ ஆகுது. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் பொறுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஃபீச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மணின்னு இருக்கிறனால நான் வந்து கேபிட்டலில் எம் கொடுத்துக்கிறேன், ஸ்மாலில் MANI போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் சாப்டர் @ ஹேஷு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுடைய டேட் ஆஃப்
இயர். ஸோ அதையும் வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டு நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு மறக்கவும் செய்யுது. ஸோ அந்தமாதிரி பாஸ்வேர்டு வந்து செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மதம். ஸோ ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், இந்த முஸ்லீம்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த மதமும் அந்த மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, பிசி, எம்பிசி, எஸ்டி, எஸ்சி. ஸோ அதையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் வந்து பேரண்ட்ஸ் அவருடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் ஐடியும் கொடுத்துக்கலாம். மெயில் ஐடி வந்து நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேவ் கொடுக்க போகிறோம். இவர் அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டாங்க. தங்கள் விண்ணப்ப எண்ணையும் கடவு சொல்லையும் பத்திரமாக வைத்துக்கொள்ளவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுட்டேன். ஸோ அந்தமாதிரி நீங்களும் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து லாகின் ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கு, இல்லைனா மொபைலில் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து மணி அட்டு அந்த டேட் ஆஃப் இயர் போட்டு ஒன்று க்ரியேட் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இதில் டைப் பண்ணிவிட்டு லாகினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு செகண்ட் அதாவது பேரண்ட் டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேரண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டீட்டெயில் ஆஃப் ஃபாதர், மதர், கார்டியன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ ஃபாதர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ தந்தையின் பெயரை வந்து கரெக்டாக இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையின் தொழில் கேட்டிருக்காங்க, ஃபாதர் ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட் சர்வீஸா, செல்ஃப் எம்ப்ளாய்டா, பிஸ்னஸா, ப்ரைவேட் ஜாபா, ஹோம் மேக்கரா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னவோ அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆண்டு வருமானமும் கரெக்டாக வந்து கொடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மூலமாக கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானத்தை வந்து கொடுக்கணும். அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் வந்து 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி அண்டர் விச் அப்ளைட், எந்த வகை கீழ் விண்ணப்பித்து இருக்கிறீங்கன்னு கேட்குது. உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளதாக வருதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கும் குறைவானதை அப்படிங்கிற இந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய வீட்டு முகவரியை வந்து நீங்கள் கரெக்டாக டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கணும். அப்போ தான் மேப்பில் வந்து கரெக்டாக வந்து லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பின் ஆகும். ஸோ மேக்ஸிமம் அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்கோட் கேட்டிருக்கோம். ஸோ அந்த பின்கோடையும் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்கை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அட்ரஸு, பின்கோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து மேப்பில் ஃபைண்ட் ஆகும். ஸோ எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த மேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியா வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் வந்து உங்களுடைய கரெக்டான லொக்கேஷன் என்னவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்த வந்து அந்த இடத்து மேலே வந்து இந்த லொக்கேஷன் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து கரெக்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து அதை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகாது. ஸோ கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கள் முகவரிக்கும் தாங்கள் வரைபடத்திற்கும் குறித்துள்ள இடத்திற்கு இடைப்பட்ட தூரம் மிக அதிகமாக இருப்பின் தங்கள் விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்செட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா நிராகரிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸை வந்து கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது, பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றிதழ், அதையும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதேமாரி பெற்றோருடைய அடையாள அட்டை அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து அப்லோட் பண்ண வைஸ். ஸோ அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் கீழே இருக்கிறனால இன்கம் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் அப்படி வந்திருக்கு. 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்துச்சுன்னா கம்யூனிட்டி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அது என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நோட் பண்ணி கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ண மேப்பில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கூலில் வந்து ஷோ ஆகும் ஸ்கூல் லிஸ்ட்டில். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்கூல் தான் வந்து ஷோ ஆகுது. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்கூல் ஷோ ஆகுதுன்னா நீங்கள் அந்த 5 ஸ்கூலுமே வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்று தான் ஷோ ஆகுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ எனக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது 5 ஸ்கூல் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு ஸ்கூல் தான் இருக்குங்கிற காரணத்தினால நான் ஒன்று தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்களுக்கு 5 ஷோ ஆச்சுன்னா நீங்கள் 5 வந்து கிளிக் பண்ணிக்கலாம். 3 ஷோ ஆச்சுன்னா 3 கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஏரியாவிலேருந்து அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ப்ரிவ்யூ ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இருக்கக்கூடிய ஃபைனல் சப்மிட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்கள் செல்லுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஆர்டிஐக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.